அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய மாணவ மாணவியரே, இந்த வாய்ஸ் கிளியராம கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்க புள்ளைகளா. ரைட். இன்றைக்கு நாங்க பிள்ளைகள் முக்கியமான தலைப்புகளை படிக்க போறோம். இதோட நாங்க இன்ஷா அல்லாஹ் முதலாவது யூனிட்டை ஃபுல்லா கிளியர் பண்ணலாம். திரும்ப நாங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல ரெண்டாவது யூனிட்டுக்கு பிள்ளைகள் நாங்க என்ன செய்யலாம்டா போகலாம். ரெண்டாவது யூனிட்டுக்கு நாங்க போகலாம். ரைட். இன்னைக்கு நாங்க படிக்கிற பாடம் முக்கியமான ஒரு தலைப்பு. நான் சொல்ற விஷயங்களை பிள்ளைகள் கட்டாயம் நோட் பண்ணி கொள்ளணும். முக்கியமாக எக்ஸாம் எப்படி நீங்க பேஸ் பண்ணணும், எப்படி எழுதணும், அதான் மிக முக்கியமான விஷயம். நீங்க எக்ஸாம எப்படி எழுதணும், ஒரு கேள்வி வந்தா எப்படி எழுதணும். ரைட். இப்ப பாருங்க பிள்ளைகள், நம்மளோட பாஸ் பேப்பர்ல ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல பிள்ளைகள் 4வது கேள்வி. 2020ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல 4வது கேள்வி. 4வது கேள்விண்டா பிள்ளைகள் எத்தனை மார்க்ஸுக்கு வந்திருக்கு சொல்லுங்க. 10 மார்க்ஸ். ரைட். சரி பிள்ளைகள், கேள்வியை கேட்டா பிள்ளைகள் சும்மா அழகா தெளிவாக ஆன்சர் பண்ணணும். 4வது கேள்விண்டா எத்தனை மார்க்ஸுக்கு பிள்ளை? 4வது கேள்விண்டா எத்தனை மார்க்ஸ்? 10 மார்க்ஸ்க்கு. 10 மார்க்ஸ். அப்ப நல்லா பிள்ளை, முதலாவது, 2வது, 3வது இந்த கேள்விதான் 2, 4, 6, 8. 4வது, 5வது, 6வது கேள்வி வந்துட்டுடா அது எத்தனை மார்க்ஸ் பிள்ளைகள்? அது எத்தனை மார்க்ஸ்? 10 மார்க்ஸ். 10 மார்க்ஸ். வெரி குட் பிள்ளைகளா, 10 மார்க்ஸ். இப்ப பிள்ளைகள் இந்த 10 மார்க்ஸுக்கு என்ன செஞ்சிருக்காங்கடா, பிரபஞ்சம், மனிதன், வாழ்வு பற்றிய இஸ்லாமிய கண்ணோட்டம் என்ற ஒரு கேள்வி பிள்ளைகள் பாஸ் பேப்பர்ல வந்திருக்குது. எப்ப வந்திருக்கின்றா? 2020ஆம் ஆண்டு. நான் திரும்பவும் சொல்றேன் பிள்ளைகள், உங்களோட டியூட்ல பாத்தீங்கன்னா 2023, 2022ஆம் ஆண்டு கேள்வியை போட்டிருப்பேன். அதே கேள்வி இந்த முறை வருமா வராதா சொல்லுங்க. வருமா வராதா? வராது. சரி, இதை நான் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன் போட்டிருக்கேன்டா, நீங்க பிள்ளைகள் இந்த முறை, அதாவது 2023, 2022ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல எப்படி புதிய சிஸ்டம் எப்படி கேள்வி எடுத்திருக்காங்க என்ற விஷயத்தை உங்களோட கண்ணால தெளிவாக பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் போட்டிருக்கேன் பிள்ளைகள். 2022, 2023 மற்ற பாஸ் பேப்பரை பிள்ளைய முன்னுக்கு 2018, 19, 20 இதெல்லாம் பார்க்க வேண்டும். சரிதா பிள்ளைகள்? 2022, 2023 அதே கேள்வி பெரும்பாலும் பிள்ளைகள் அதே கேள்வி பெரும்பாலும் பாரத பெரும்பாலும் அதே கேள்வி வராது. ஆனா அந்த தலைப்புக்குள்ள இருந்து வரும். ஆனா அதே கேள்வி என்ன செய்யாதுண்டா பிள்ளைகள், பெரும்பாலும் என்ன செய்யாதுண்டா வராது என்ற விஷயத்தை தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும். ரைட். இப்ப நாங்க படிக்கிற கேள்வி என்னண்டா, 2020ஆம் ஆண்டு வந்த பாஸ் பேப்பர். 2020ஆம் ஆண்டு வந்த பாஸ் பேப்பர் கேள்விதான் என்னண்டா, மனிதன், பிரபஞ்சம், வாழ்வு பற்றிய இஸ்லாமிய கண்ணோட்டம் என்று 3ஐயும் சேர்த்து கேட்டிருக்காங்க. இப்ப எங்கட பிள்ளைகளுக்கு சரியான குழப்பம் என்னண்டா, தனியா ஒன்றை கேட்டா, உதாரணமாக பிரபஞ்சம் பற்றிய இஸ்லாமிய கண்ணோட்டத்தை கேட்டா என்ன செய்யலாம், தனியா 10 மார்க்ஸுக்கு எழுத இயலுமா இல்லையா பிள்ளைய சொல்லுங்க. ஒன்றை தனியா கேட்டா 10 மார்க்ஸுக்கு எழுத இயலுமா இல்லையா? கேளு. இப்ப எப்படி கேட்டிருக்காங்கன்னா, 3ஐயும் சேர்த்து 10 மார்க்ஸுக்கு வந்திருக்குது. அப்ப இதை எப்படி எழுதுற, இதான் எங்களுக்கு தேவை. 3ஐயும் இதே ஸ்டைல்ல வேற கேள்வி வந்தாலும் நல்லா கவனமாக கேட்டுக்கொள்ள வேண்டும். இது மாத்திரமல்ல, இதே மாதிரி 3 தலைப்பையும் சேர்த்து எப்படி கேள்வி வந்தாலும் நான் சொல்கின்ற சிஸ்டங்களை நீங்க கட்டாயம் ஃபாலோ பண்ண வேண்டும். ரைட். இப்ப பிள்ளைகள் 3 தலைப்பையும் மொத்தமாக கேட்டு வந்திருக்கு. அதாவது மனிதன், வாழ்வு, பிரபஞ்சம், மனிதன், வாழ்வு பற்றிய இஸ்லாமிய கண்ணோட்டம் என்று கேட்டிருக்குது. இது பெரியதொரு தலைப்பு. இப்ப இதுல ஒவ்வொன்றிலையும் பிள்ளைகள் மனிதன் பற்றிய இஸ்லாமிய கண்ணோட்டத்துல கிட்டத்தட்ட 8 பாயிண்ட்ஸ் இருக்குது. வாழ்வு பற்றியதுல கிட்டத்தட்ட 5, 6 பாயிண்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி பிரபஞ்சம் பற்றி இப்படி பிள்ளைகள் 3ஐயும் நீங்க கூட்டி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிள்ளைகள் 20 பாயிண்ட்ஸ் கிட்ட இருக்கு. இப்ப நாங்க 20ஐயும் எழுதணுமா? அப்படி அல்ல.
இப்ப என்ன செய்யணும்டா, இப்படியான கேள்விகள் நிறைய விடயங்களை சேர்த்து வந்தா எந்த கேள்வியாக இருந்தாலும் இப்ப பிள்ளைகள் பாருங்க, இந்த 3 கேள்விக்கும் எப்படி நீங்க ஆன்சர் பண்ணணும்டா, 3 விடயங்கள் இருக்குதா இல்லையா? பிரபஞ்சம், மனிதன், வாழ்வு. இந்த 3 பிள்ளைகள் 3ஐயும் என்ன செய்யணும், மொத்தமாக 10 விஷயங்களை நீங்க எடுக்கணும். எத்தனை விஷயங்கள்? 10 விடயங்களை எழுதி நீங்க கணக்கா கடுமையாக விளக்க தேவை, சும்மா நார்மலாக விளங்கப்படுத்த வேண்டும். எத்தனை நிமிடத்துக்குள்ள பிள்ளைகள் சொல்லுங்க, எத்தனை நிமிடம்? 18 to 19. 18 அல்லது வெரி குட் 19 நிமிடம், மறக்க கூடாது. இதுக்குள்ள பிள்ளைகள் 10 பாயிண்ட்ஸ உள்ளடக்கி எழுதணும். அப்ப 10 பாயிண்ட்ஸ எழுதுகின்ற போது என்ன செய்யணும்டா, நல்லா விளங்கிக் கொள்ளணும். பிரபஞ்சம் பற்றி ஒரு 3-4 பாயிண்ட்ஸ் எடுக்கிற, மனிதன் பற்றிய ஒரு 3 பாயிண்ட்ஸ் எடுக்கிற, வாழ்வு பற்றி ஒரு 3 பாயிண்ட்ஸ். இதுல ஒவ்வொன்றிலையும் பிள்ளைகள் 3 பாயிண்ட்ஸை நாங்க என்ன செய்யணும் எடுத்து இப்படியான கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ண வேண்டும். மிக அவதானமாக நான் சொல்ற விஷயங்கள் நோட் பண்ணி கொள்ள வேண்டும் பிள்ளைகள். இது மொத்தமாக வந்தால் இப்ப அடுத்த கேள்வி ஒன்று வரும், என்னன்னா தனிய வந்தா என்ன செய்யற? தனிய வந்தால், தனிய பிரபஞ்சம் பற்றிய இஸ்லாமிய கண்ணோட்டம் என்று தனிய ஒரு கேள்வி 10 மார்க்ஸுக்கு வந்தா என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டா, தனிய வருகின்ற போது பிள்ளைகள் 2 விதமாக வரும். ஒன்று பிரபஞ்சம் பற்றிய இஸ்லாமிய கண்ணோட்டம் என்றும் வரும், பிரபஞ்சம் பற்றிய இஸ்லாமிய கண்ணோட்டத்தை ஏனைய சமயங்களோடு ஒப்பிட்டு விளக்குக என்றும் வரும். அப்ப ஏனைய சமயங்கள் என்று கேட்டால், ஏனைய சமயங்களோடு ஒப்பிடுக என்று கேட்டா என்ன செய்யணும், இஸ்லாமிய கண்ணோட்டத்தை எழுதிட்டு 5 பாயிண்ட்ஸ் எழுதி ஏனைய சமயங்களுடைய கருத்தையும் நீங்க என்ன செய்ய வேண்டும், பிற சமயங்கள் என்ன சொல்லுது என்ற விஷயத்தை நீங்க எழுதணும். இப்ப ஒரு கேள்வி, பிரபஞ்சம் பற்றிய இஸ்லாமிய கண்ணோட்டம் ஏனைய சமயங்கள்னு கேட்கல, ஆனா பிரபஞ்சம் பற்றிய இஸ்லாமிய கண்ணோட்டம் அல்லது பிரபஞ்சம் பற்றிய இஸ்லாத்துடைய எண்ணக்கரு என்ன கேட்கலாம். நல்லா விளையாடணும் பிள்ளைல. பிரபஞ்சம் பற்றிய இஸ்லாமிய கண்ணோட்டம், பிரபஞ்சம் பற்றிய இஸ்லாத்தின் பார்வை, பிரபஞ்சம் பற்றிய இஸ்லாத்தின் நோக்கு, பிரபஞ்சம் பற்றிய இஸ்லாத்துடைய எண்ணக்கரு எல்லாமே ஒரே விஷயம்தான். எண்ணக்கரு என்று வந்தாலும் நீங்க பயப்பட தேவையில்ல. என்ன கேட்காங்கண்டா இஸ்லாத்தின் பார்வையை தான் கேட்காங்க. நீங்க ஒன்றுமே யோசிக்க தேவையில்ல. எண்ணக்கரு, பிரபஞ்சம் பற்றிய இஸ்லாத்தின் பார்வை, பிரபஞ்சம் பற்றிய இஸ்லாத்தின் நோக்கு, பிரபஞ்சம் பற்றிய இஸ்லாத்துடைய கண்ணோட்டம், பிரபஞ்சம் பற்றிய இஸ்லாத்துடைய எண்ணக்கரு என்று இந்த கேள்வி எல்லாமே ஒரே விஷயம்தான், ஒரே கேள்விதான். இந்த விஷயம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்ப உள்ள ஏனைய சமயங்கள் நேரடியாக கேட்டா நீங்க எல்லாரும் எழுதுவீங்க, ஏன்டா ஏனைய சமயங்கள் சம்பந்தமாக நோட்ஸ்ல இருக்குது. ஆனா பிள்ளைகள் நல்லா விளங்கிக் கொள்ளணும். இப்ப பிரபஞ்சம் பற்றிய இஸ்லாமிய கண்ணோட்டத்தை விளக்குகண்டு ஒரு 10 மார்க்ஸுக்கு வருதுன்னு வச்சுக்கொள்ளும். ஏனைய சமயங்கள் கேட்கல, ஆனா பிரபஞ்சம் பற்றிய இஸ்லாமிய கண்ணோட்டம் என்று பொதுவாக கேட்டாலும் இப்ப நீங்க என்ன செய்யணும்னா, பிரபஞ்சம் பற்றிய ஒரு அறிமுகம் எழுதணும். அறிமுகம் எழுதிட்டு 5 பாயிண்ட்ஸ் நீங்க என்ன செய்யணும், 5 அல்லது 6 மேலதிகமாக ஒரு பாயிண்ட்ஸ் சும்மா எழுதிடலாம். 5 பாயிண்ட்ஸ் மெயினாக விளக்கிட்டு ஏனைய சமயங்கள் சம்பந்தமான கருத்தையும் சும்மா ஷோர்ட்டா நீங்க டச் பண்ண வேண்டும். நான் சொல்றது தெளிவாக விளங்கணும் பிள்ளைகள். பிரபஞ்சம் பற்றியோ, மனிதன் பற்றியோ, வாழ்வு பற்றியோ இஸ்லாமிய கண்ணோட்டம் என்ற ஒரு கேள்வி வந்தால், தனிய 10 மார்க்ஸுக்கு வந்தால் இப்ப என்ன செய்யணும், அறிமுகம் எழுதணும். அதோட சேர்த்து 5 பாயிண்ட்ஸை நீங்க விளக்க வேண்டும். அதோட சேர்த்து அவங்க கேட்க மாட்டாங்க, ஏனைய சமயங்கள்னு கேட்டிருக்க மாட்டாங்க. எப்படி கேட்டிருப்பாங்கன்னா, இஸ்லாத்துடைய கண்ணோட்டம் மட்டும் கேட்டாலும் நீங்க ஏனைய சமயங்களை பத்தி சும்மா நோமலா பிள்ளைல கடுமையாக விளக்க கூடாது, சும்மா டச் பண்ற மட்டும்தான். என்ன பாரசீக சீனர்கள் என்ன சொல்றாங்க, பௌத்தர்கள் என்ன சொல்றாங்க, கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்க, நாஸ்திகர்கள் என்ன சொல்றாங்கன்னு இந்த வைட் போர்ட்ல இருக்கிற மாதிரி சும்மா நோமலா டச் பண்ணா போதும். ஆனா கேள்வி அவங்க கேட்கல, ஏனைய சமயம் கேட்கல. ஆனா 10 மார்க்ஸுக்கு பிரபஞ்சம் பற்றியோ, மனிதன் பற்றியோ, வாழ்வு பற்றியோ, பிரபஞ்சம் மனிதன் 2 தான் வரும் இல்லையா, ஏனைய சமயங்களோட ஒப்பிடுகின்ற போது
பிரபஞ்சம் பற்றியோ மனிதன் பற்றிய ஒரு கேள்வி இஸ்லாத்தின் பார்வையில பிரபஞ்சம் பற்றிய இஸ்லாமிய கண்ணோட்டம் என்று கேட்டா, இப்ப இஸ்லாமிய கண்ணோட்டம் மட்டும்தானே கேட்டிருக்காங்க. நாம ஏனைய சமயங்களை எழுத தேவையில்லை இருக்கக்கூடாது. இதை சும்மா மேலோட்டமாக டச் பண்ண வேண்டும். ஏனைய சமயங்கள் கேட்டா அது எங்களுக்கு விளங்குமா இல்லையா? இஸ்லாமிய கண்ணோட்டத்தை எழுதணும், ஏனைய சமயங்களை எழுதணும். அது அப்படியும் கேட்பாங்க. அது நேரடியாக கேட்கிறது. சில டைம்ல ஏனைய சமயங்கள் என்று கேட்காம பிரபஞ்சம் பற்றிய இஸ்லாமிய கண்ணோட்டத்தை தெளிவுபடுத்துக என்று 10 மார்க்ஸுக்கு வந்தால் நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளணும். பிரபஞ்சம் பற்றிய 5 பாயிண்ட்ஸ் எழுதிட்டு ஏனைய சமயங்களை சும்மா மேலோட்டமாக கடுமையாக விளக்க தேவை, சும்மா டச் பண்ற மட்டும்தான். நான் சொன்ன விஷயம் கிளியரா உள்ள சொல்லுங்க. சொல்ற விஷயங்களை பிள்ளைகள் தெளிவாக நுணுக்கங்களை சொல்லித்தார. அழகா எக்ஸாம் எப்படி எழுதணும் என்ற சிஸ்டங்களை அழகா சொல்லித்தார. எனவே சொல்ற விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. இதான் மெயினான விஷயம். ரைட். இப்ப பிள்ளைங்க நல்லா விளங்கிக் கொள்ளணும். என்ன திரும்ப ஒரு ஷோட்டா சொல்ற, பிரபஞ்சம் பற்றிய இஸ்லாமிய கண்ணோட்டம் என்று கேட்டா இதே மாதிரி 4 மார்க்ஸுக்கு கேட்டால் பிரபஞ்சம் பற்றிய இஸ்லாமிய கண்ணோட்டத்தை குறிப்பிடுக 4 மார்க்ஸுக்கு கேட்டா இப்ப பிள்ளைகள் ஏனைய சமயங்கள் எழுதணுமா? எழுதணுமா? தேவை. 4 மார்க்ஸுக்கு கேட்டா 4 பாயிண்ட்ஸ் நார்மலா எழுதினா போதும். இதே கேள்வி 10 மார்க்ஸுக்கு வருகின்ற போது நாங்க என்ன செய்யணும்னா பிள்ளைகள் ஏனைய சமயங்களை நீங்க டச் பண்ண வேண்டும். நல்லா ஆனா கடுமையாக விளக்க தேவையில்லை. நல்லா விளைவிக்கணும். இது கடுமையாக விளக்க வேண்டிய பகுதி அல்ல. சும்மா டச் பண்ற மட்டும் இந்த ஒயிட் போர்ட்ல இருக்கிற மாதிரி சும்மா நார்மலா எழுதினாலும் போதும். நல்லா இதைத்தான் நீங்க எப்படி எழுத வேண்டும். ரைட், இது ஓகே. இப்ப பாஸ் பேப்பர்ல இப்படியான ஒரு கேள்வி வந்தால் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து அப்படி வந்திருக்குது 2020ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல. பிரபஞ்சம், வாழ்வு, மனிதன் பற்றி இஸ்லாமிய கண்ணோட்டம். எனவே இந்த கேள்வி 4 விதமாக கேட்கலாம். இஸ்லாத்தின் பார்வை, இஸ்லாத்தின் நோக்கு, இஸ்லாத்தின் கண்ணோட்டம், இஸ்லாத்துடைய எண்ணக்கரு 4 விதமாக கேட்கலாம். எனவே 4 ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. எண்ணக்கரு என்று கேட்டாலும் இஸ்லாத்தின் பார்வைதான், இஸ்லாத்தின் கண்ணோட்டம் தான். எனவே கேள்விகளை சேஞ்ச் பண்ணலாம். எனவே அந்த விஷயங்களை சொல்லி தந்துட்டார். இப்ப பிள்ளைகள் பாஸ் பேப்பர்ல 3 கேள்விகளையும் மொத்தமாக கேட்கின்ற போது பிரபஞ்சம், வாழ்வு, மனிதன் இது சம்பந்தமான ஒரு கேள்வி 3ஐயும் சேர்த்து 10 மார்க்ஸுக்கு கேட்டா இப்ப என்ன செய்யணும்டா பிள்ளைங்க நல்லா விளையாடி கொள்ளணும். இப்ப என்ன செய்யணும்டா, இப்ப பிள்ளைகள் ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க சொல்லணும் பிரபஞ்சம் பற்றி தொடர்பான பொதுவான கருத்துக்களை சொல்லணும். ஃபர்ஸ்ட்டுக்கு சும்மா நார்மலா பிள்ளைகளா இந்த கேள்வி 3ஐயும் கேட்டால் சில டைம்ல வரலாம். ஏன்னா இது 2020ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல வந்த கேள்வி. இதே கேள்வி அப்படியே தூக்கி போடலாம். இது 2020ஆம் ஆண்டு வந்த பாஸ் பேப்பர்ல வந்த கேள்வி. இதே கேள்வி உங்களுக்கு போடலாம். சரிங்களா? எனவே இந்த 3 விஷயத்தை மொத்தமாக சேர்த்து கேட்டா இப்ப என்ன செய்யணும்டா, முதலாவது பிரபஞ்சமா இல்லையா? ஃபர்ஸ்டுக்கு பிரபஞ்சம், திரும்ப 2வது மனிதன், 3வது வாழ்வு. இப்ப பிள்ளைகள் பிரபஞ்சத்தை எழுதுறதுக்கு முதல் பிரபஞ்சம் பற்றிய பொதுவான கருத்துக்களை சும்மா டச் பண்ணுங்க. சரிங்களா? அறிமுகத்தை சொல்லிட்டு டச் பண்ணுங்க. எப்படின்னா பிரபஞ்சம் தொடர்பான கருத்துக்கள்ல முதலாவது பரிணாம வளர்ச்சி என்ற ஒரு கருத்து ஒன்று இருக்கிறது. பொதுவான கருத்து பிள்ளைகளா, இஸ்லாமிய கருத்து அல்ல, பொதுவான கருத்து. பரிணாமம்டா என்னண்டா, தானாகவே இந்த உலகம் தோன்றியது என்ற ஒரு கருத்து இருக்கிறது. தானாக யாரு சொல்லுவாங்க? யாரு சொல்லுவாங்க? நாஸ்திகர்கள் சொல்லுவாங்க. வெரி குட் பிள்ளைகளா, வெரி குட். நாஸ்திகவாதிகள் சொல்லுவாங்க தானாக என்று சொல்வார்கள். எனவே பிள்ளைகள் இவ்வாறான கருத்தை சொன்னவர்கள் யார் என்று சொன்ன ஆரம்பத்துல கிரேக்கர்கள் தான் 5ஆம் நூற்றாண்டுல இந்த கருத்தை முன்வைத்தார்கள். பிற்பட்ட காலத்துல ஐரோப்பியர்கள் என்ன செஞ்சாங்கண்டா 15ஆம் நூற்றாண்டுல இந்த கருத்தை மேலும் வலுப்படுத்தினார்கள், வளர்த்தார்கள். இந்த விஷயத்தை சும்மா நோமலா எழுதணும், விளக்கமா எழுதுறதுல பிள்ளைகளா. திரும்பவும் சொல்றோம், சும்மா டச் பண்ற மட்டும்தான். இன்னொரு கருத்து ஒன்று இருக்குது, படைத்தல் கோட்பாடு.
எனவே ஏனைய சமயங்கள்ல சில சமயங்கள் இந்த உலகம் படைக்கப்பட்டது என்று சொல்லுவாங்க. நாங்களும் என்ன சொல்லுவோம்னா படைக்கப்பட்டது என்றுதான் இஸ்லாமியர்களும் சொல்லுவாங்க. எனவே பிள்ளைகள் இந்த ரெண்டு விஷயத்தை எழுதி போட்டு திரும்ப நீங்க எழுதணும் இஸ்லாமிய கண்ணோட்டம். இப்ப ஃபெஸ்டிக்கு சொல்லணும், பொதுவான கருத்தை சொல்லணும். பொதுவான கருத்துன்னா என்ன? பிரபஞ்சம் பற்றிய பொதுவான கருத்து சிலர்கள் பரிணாம வளர்ச்சி, இந்த பிரபஞ்சம் இயற்கையாகவே தோன்றியது என்று சொல்வார்கள். இன்னும் சிலர்கள் சொல்வார்கள் இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டது என்று சொல்வார்கள். ஆனால் இஸ்லாமிய கண்ணோட்டமாக என்று போட்டுட்டு இப்ப இஸ்லாமிய கண்ணோட்டத்தை அப்படியே நீங்க பிரபஞ்சம் பற்றி, மனிதன் பற்றி, வாழு பற்றி எழுத வேண்டும். இப்ப நான் ஒவ்வொன்றையும் விளங்கப்படுத்துற பிள்ளைகள், நான் சொன்ன விஷயம் எல்லாம் கிளியரா? இப்ப பிள்ளைகள் இந்த மூன்றையும் சேர்த்து ஒரு கேள்வி வந்தா ஏனைய சமயங்கள் எழுதப்பட வேண்டுமா? சொல்லுங்க. தேவை சிலமுள்ளே தேவையில்லை. மூன்றையும் சேர்த்து வந்தாப்புல ஏண்டா 3 கேள்வி 10 பயிற்சி எழுதணும், இங்க அறிமுகம் ஒன்று எழுதணும். அப்ப இதை நாங்க எழுதினோம்னா டைப் போகுமா இல்லையா பிள்ளைகள்? அதனால மூன்றையும் சேர்த்து கேட்கின்ற போது மூன்றையும் சேர்த்து வந்தா, தனியா வந்தா பிள்ளைகள் பிரபஞ்சம் பற்றிய இஸ்லாமிய கண்ணோட்டம் என்று தனியா வந்தா இப்ப 5 பயிற்சியும் எழுதி மேலதிகமாக ஏனைய சமயங்களை சும்மா மேலோட்டமாக டச் பண்றதுக்கு டைம் காணுமா? அதை சொல்லுங்க. தாராளமாக போதும். எனவே இது நான் பாஸ் பேப்பர் அடிப்படையில ஸ்கீம் அடிப்படையில உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். எனவே இப்படி மூன்றையும் சேர்த்து வந்தால் மொத்தமாக எத்தனை கருத்துக்கள் சொல்லணும் பிள்ளைய சொல்லுங்க? 10. ஒவ்வொன்றிலேயே 3 கருத்துக்களை எடுப்போம் மேக்சிமம் பிள்ளைகள். ஒவ்வொன்றிலேயே பிரபஞ்சம் பற்றிய ஒரு 3 கருத்து, வாழ்வு பற்றி ஒரு 3 கருத்து, மனிதனை பற்றி ஒரு 3 கருத்து, விஷயம் முடிஞ்சு பிள்ளைகளா. சரிதானே? 10 மார்க்ஸ் சும்மா அழகா சட்டப்படியா எழுதலாம். இப்ப பாருங்க பிள்ளைகள், பிரபஞ்சம் பற்றிய இஸ்லாமிய கண்ணோட்டத்துல முதலாவது முக்கியமாக நாங்க அறிமுகம் எழுதுகின்ற போது பிரபஞ்சம் என்பது வஹியின் அடிப்படையில தோற்றம் பெற்றது. வஹியின் அடிப்படையில தோற்றம் பெற்றது பிரபஞ்சம். வஹிண்டா என்ன? வஹின்னு சொல்றது குர்ஆன் ஹதீஸ். குர்ஆன் ஹதீஸ் யாரால உருவாக்கப்பட்டது சொல்லுங்க? அல்லாஹ். அப்ப இந்த பிரபஞ்சம் யாரால படைக்கப்பட்டது? அதனாலதான் நாங்க சொல்ற வஹியின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்றேன். இந்த பிரபஞ்சம் வஹியின் அடிப்படையில் தான் அல்லாஹ்வால உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி இந்த பிரபஞ்சம் என்பது அல்லாஹ்வையும் அவனுடைய அரிஷையும் தவிர்த்த மற்ற எல்லாமே பிரபஞ்சம். ஏனென்றா அல்லாஹ் அரிசில இருக்கிறான். அரிசி எங்க இருக்குது? எங்க இருக்குது? முதலாம் வானத்திலேயா பூமியில இருக்கா? வானத்தில். அப்ப வானம் என்பது பிரபஞ்சத்துக்குள்ள வருமா? இப்ப பிரபஞ்சம்னா என்ன? அல்லாஹ்வையும் அவனது அரிசியின் தவிர்த்த மற்ற எல்லாமே பிரபஞ்சமாகும். எல்லாமே பிரபஞ்சம். ஆனா அல்லாஹ்வையும் அவனுடைய அரிசியின் தவிரண்டா வானத்தை தவிர. அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான், அரிசியும் வானத்தில் இருக்கிறது. அதை தவிர மற்றது எல்லாமே பிரபஞ்சமாகும். எல்லாமே பிரபஞ்சமாகும் என்று எழுத வேண்டும். இப்ப பிள்ளைகள், பிரபஞ்சம் பற்றிய இஸ்லாமிய கண்ணோட்டம் என்னென்றா முதலாவது பாயிண்ட்ஸ், பிரபஞ்சம் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டது. இந்த பிரபஞ்சம் என்பது மனிதன் உருவாக்கவில்லை. இந்த பிரபஞ்சம் என்பது தானாக உருவாகவில்லை. இந்த பிரபஞ்சம் என்பது அல்லாஹ்வால படைக்கப்பட்டது. ஏனென்றா அல்லாஹ்வுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னா இருக்குதா இல்லையா? அழகிய திருநாமங்கள்ல ஒன்றுதான் காலிக், அல்லாஹ் படைப்பாளன். அல் பாரிஉ, இல்லாமையிலிருந்து உருவாக்குவவன். இல்லாமையிலிருந்து உருவாக்குவவன் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய அஸ்மா இருக்கா இல்லையா? பெயர்கள் 99. இந்த 99 பெயர்கள்ல முக்கியமான பெயர் தான் காலிக். என்ன? படைப்பாளன். இந்த உலகத்தை படைத்தவன் அவன் தான் என்று சொல்லப்படுது. அல் பாரிஉ, இல்லாமையிலிருந்து உருவாக்கினான். இந்த உலகம் ஒன்றுமே இருக்கல்ல, ஆனா குன் என்ற வார்த்தையை சொல்லி, குன் என்ற வார்த்தையை பயன்படுத்தி 6 நாட்கள்ல இந்த பிரபஞ்சத்தை அல்லாஹ் தஆலா படைத்தார். எனவே இந்த பிரபஞ்சம் என்பது
அல்லாஹ்வால் படைக்கப்பட்டது என்பது இஸ்லாமிய கண்ணோட்டம். இஸ்லாமிய கண்ணோட்டம் இது முதலாவது பாயிண்ட். இன்னொரு விஷயம் சொல்றோம், பிள்ளைகள் மறந்துட்டு நல்லா ஞாபகம் வந்த, இஸ்லாமிய கண்ணோட்டம் என்ற ஒரு கேள்வி வந்தால் அங்க நீங்க என்ன செய்யணும்டா, குர்ஆன் வசனத்தை டச் பண்ண வேண்டும் கட்டாயம். எந்த கேள்வி வந்தாலும் பிரச்சனை இல்ல. இஸ்லாத்தின் பார்வை, இஸ்லாத்தின் நோக்கு, இஸ்லாத்தின் எண்ணக்கரோ, இஸ்லாத்துடைய கண்ணோட்டம் என்ற கேள்வி, என்ன கேள்வி வந்தாலும் பிரச்சனை இல்ல. அங்க முக்கியத்துவப்படுத்த வேண்டிய பகுதி அல் குர்ஆன் வசனம் வர வேண்டும். எனவே சில டைம்ல பிள்ளைகள் இப்ப எழுதிட்டு போகல சில பாயிண்ட்ஸ்களுக்கு குர்ஆன் வசனம் வராட்டி அது பிரச்சனை இல்லை. ஆனா அறவே குர்ஆன் வசனத்தை எழுதாம விட்டுற வேண்டாம். ஏனென்றா இஸ்லாத்துடைய கண்ணோட்டம் என்று சொல்றது அங்க குர்ஆன் ஹதீஸ் என்ற விஷயம்தான். எனவே பொதுவாக நாங்க குர்ஆனை முக்கியத்துவப்படுத்தித்தான் அந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ண வேண்டும் என்ற விஷயத்தை மறக்க வேண்டாம். சரிங்களா? எந்த கேள்வி வந்தாலும் பிரச்சனை இல்லை. இஸ்லாத்தின் பார்வை, இஸ்லாத்தின் கண்ணோட்டம், இஸ்லாத்துடைய எண்ணக்கரோ இப்படியான ஒரு கேள்வி வந்தா நீங்க அங்க என்ன செய்யணும்னா அந்த இடத்துல குர்ஆன் வசனங்களை போட்டு பிள்ளைகள் எல்லா பாயிண்ட்ஸுக்கும் குர்ஆன் வசனம் வராட்டியும் 5 பாயிண்ட்ஸ் இருந்தாலும் ஒரு 3-4 பாயிண்ட்ஸுக்காவது, சில டைம்ல பிள்ளைகள் நம்மள அறியாம சில குர்ஆன் வசனம் மறந்துடும். 5 பாயிண்ட்ஸுக்கு 5 குர்ஆன் வசனம் பாடமாக்கிட்டு போவீங்க. சில டைம்ல ஒரு குர்ஆன் வசனம் மறந்துடும், 4 தான் வருது, கொண்டு வரல. அதை யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம். அதை யோசிச்சுட்டு இருந்தா பின்னுக்கு கேள்வி எழுத மாட்டோம். பாரத்தை எழுதிட்டு போங்க பிள்ளைகள். ஆனா குர்ஆன் வசனம் கட்டாயம் எழுதப்பட வேண்டும். எந்த கேள்விக்கு என்றால் இஸ்லாத்துடைய கண்ணோட்டம், இஸ்லாத்தின் பார்வை, இஸ்லாத்துடைய எண்ணக்கரு என்ற கேள்வி வந்தால் குர்ஆன் வசனம் முக்கியத்துவப்படுத்தப்பட வேண்டும் என்ற விஷயத்தை மறக்க வேண்டாம் எங்கட பிள்ளைகளே. சொன்னதை கிளியராம சொல்லுங்க. ஓகேயா? சொல்ற விஷயங்கள் எல்லாம் பிள்ளைகள் முக்கியமான தகவல், முக்கியமான விஷயங்கள், எக்ஸாமுக்கு கட்டாயம் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள், முழுமையாக மார்க்ஸை பெறக்கூடிய நுணுக்கங்களை சொல்லி தருகிறேன். இதுதான் கட்டாயமாக நீங்க ஃபாலோ பண்ண வேண்டும். ஏன்னா இதெல்லாம் நீங்க ஃபுல்லா படிச்சுட்டீங்க பிள்ளைகள். இந்த பிரைவேட் கிளாஸ்ல முதலாவது யூனிட்ல இருந்து இப்ப எத்தனாவது யூனிட் படிக்க போற சொல்லுங்க. எத்தனாவது யூனிட் பிரைவேட் கிளாஸ்? 8வது திருமண பாடம். 8வது அழகுல நிக்கும். ஃபுல்லா படிச்சிட்டோம். ஃபுல் நோட்ஸ் விளங்கப்படுத்திட்டோம். இப்ப பிள்ளைகள் உங்களுக்கு என்ன தேவைண்டா, ரிவிஷன் மீட்டல் ஒன்று செஞ்சிட்டு இருக்கிறேன். உங்களை கொஞ்சம் அப்படியே மீட்டல் முதலாவது யூனிட், 2வது, 3வது பாஸ் பேப்பர் அடிப்படையில் சும்மா அழகா கொண்டு போயிட்டு இருக்கிறேன். சொல்ற மாதிரி எழுதுங்க, முழுமையான மார்க்ஸை பெற்றுக் கொள்ளலாம். ரைட். 2வது பிரபஞ்சம் பற்றிய இஸ்லாமிய கண்ணோட்டத்துல பிரபஞ்சமும் அதில் உள்ளவைகளும் பிரபஞ்சமும் அதில் உள்ளவைகளும் வீணுக்காக வேண்டி படைக்கப்படவில்லை, ஒரு இலட்சிய நோக்கத்துக்காக வேண்டி அல்லாஹ் படைத்திருக்கிறான். அல்லாஹ் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை, ஏனைய படைப்பிடங்களை சும்மா படைக்கல, ஒரு இலட்சிய நோக்கத்துக்காக வேண்டி படைத்திருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மனிதர்களையும் ஜின்களையும் நாங்கள் படைத்த நோக்கம் நீங்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும். எனவே பிள்ளைகள் அல்லாஹ் இந்த பிரபஞ்சத்துல எந்த பொருளை படைத்தாலும் சும்மா வீணுக்காக வேண்டி, சும்மா பொழுதுபோக்குக்காக வேண்டி அப்படி படைக்கவில்லை, ஒரு இலட்சிய நோக்கத்துக்காக வேண்டி படைத்திருக்கிறான். எனவே மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் இபாதத் செய்ய வேண்டும். ஏனைய படைப்பினங்கள் படைக்கப்பட்ட நோக்கம் மனிதனுக்காக வேண்டி, எங்களுக்காக வேண்டித்தான் அல்லாஹு தஆலா ஏனைய படைப்பினங்களை படைத்திருக்கிறான், எங்களுக்காக வேண்டி. அது எதுவாக இருந்தாலும் சரி, இந்த பிரபஞ்சத்துல மிக பிரதான படைப்பு யாருன்னா மனிதன். மனிதனுக்காக வேண்டித்தான் இந்த பிரபஞ்சம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனிதனுக்காக வேண்டித்தான் ஏனைய படைப்பினங்கள் எல்லாம் படைக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த உலகத்தை அல்லாஹு தஆலா பிரபஞ்சமும் அதில் உள்ளவையும் வீணுக்காக வேண்டி படைக்கப்படவில்லை, ஒரு இலட்சிய நோக்கத்துக்காக வேண்டி படைக்கப்பட்டுள்ளது. இது இஸ்லாத்துடைய பார்வை, இது இஸ்லாத்துடைய கண்ணோட்டம். 2வது பாயிண்ட். 3வது பிரபஞ்ச பொருட்களின் விதியை அல்லாஹ் அமைத்துள்ளார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா. இது இதோட முடியும். வேலை
ரைட். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் சூரியனாக இருக்கலாம், சந்திரனாக இருக்கலாம், நட்சத்திரங்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் யாருடைய விதியின் அடிப்படையில் செயற்படுது பிள்ளை சொல்லுங்க. அல்லாஹ் உள்ளே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரைட். எந்த விஷயம் நடக்கிறனாலும் காலையாக இருக்கலாம், மாலையாக இருக்கலாம், வெயில் வரலாம், சந்திரன், சூரியன், எல்லாமே பிள்ளைகள் இதுதான் பிரபஞ்சம் பற்றிய இஸ்லாமிய கண்ணோட்டத்துல பிரபஞ்ச பிரபஞ்ச பொருட்களுக்கான விதியை. பிரபஞ்ச பொருட்கள் என்பது சூரியன், சந்திரன், நட்சத்திரம் என வெயில் இதெல்லாம் இருக்குதா இல்லையா? இந்த பிரபஞ்ச பொருட்களுக்குரிய விதியை அல்லாஹ் அமைத்துள்ளான். அப்ப இஸ்லாத்துல சொல்லப்படுது, ஒரு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு இல கீழே விழுவதாக இருந்தாலும் யாருடைய அனுமதியோடு விழுகிறது பிள்ளை சொல்லுங்க. அப்ப சும்மா யோசிச்சு பாருங்க, ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இல கீழே பூமியில விழுவதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அனுமதி என்றால் அப்ப சூரியன், சந்திரன், நட்சத்திரம் எல்லாம் இயங்குறது யாருடைய அனுமதியோடு பிள்ளைகள் சொல்லுங்க. அதெல்லாம் பிரபஞ்ச பொருட்களுக்கான விதியை அல்லாஹ் அமைத்துள்ளான். அது அல்லாஹ்வோட கொண்ட்ரோல்ல இயங்கிட்டு அல்லாஹ் தான் எல்லாத்தையும் அப்படியே கொண்ட்ரோல் பண்ணுகிறான். இதுதான் மூன்றாவது விஷயம். எனவே பிள்ளைகள், இந்த இடத்துல நீங்க 3 விஷயமும் ஒரே டைம்ல கேள்வி வருகின்ற போது, பிரபஞ்சம், மனிதன், வாழ்வு என்று வருகின்ற போது இங்க நீங்க 3 பயிற்சி எழுத வேண்டும். 3 பயிற்சி எழுத வேண்டும். திரும்ப அடுத்தது மனிதன் பற்றிய இஸ்லாமிய கண்ணோட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா, மனிதன் இந்த உலகத்துல மிக பிரதான படைப்பு. ஹலீஃபத்துல்லா, அல்லாஹ்வுடைய பிரதிநிதி நான். எனக்கு ஒரு பட்டம் இருக்கிறது, எனக்கு ஒரு பட்டம். இந்த உலகத்துல யாரு பிறந்தாலும் அவனுக்கு ஒரு பட்டம் ஒன்று இருக்குது. என்ன பட்டம்டா? ஹலீஃபத்துல்லா, அல்லாஹ்வுடைய பிரதிநிதி என்ற ஒரு பட்டம் வழங்கப்படுகிறது. எனவே மனிதன் பற்றிய இஸ்லாமிய கண்ணோட்டத்துல முதலாவது முக்கியமான விஷயம் என்னென்றால், மனிதனுடைய தோற்றம் பற்றி இஸ்லாம் பேசுகிறது. மனிதன் எதிலிருந்து தோற்றம் பெற்றான்? களிமண்ணின் சத்திலிருந்து நாங்கள் மனிதனை படைத்தோம். மண்ணால மனிதன் படைக்கப்பட்டுள்ளான். எனவே மனிதனுடைய தோற்றம் பற்றி இஸ்லாம், எனவே மனிதன் சும்மா தானாக இந்த பிரபஞ்சத்துல உருவாகினான் என்று இஸ்லாம் சொல்லார். அப்படி சொல்லுமா பிள்ளைய? இல்ல. அப்படி சொன்னால் இஸ்லாமிய கண்ணோட்டம் அல்ல. இந்த உலகத்துல மனிதன் தானாகவே என்ன பரிணாம, அந்த குரங்கில் இருந்து மனிதன் வந்தான் என்று என்ன பிக்சர் போட்டிருக்குமா இல்லையா? அப்படி ஓடறாங்க. இதெல்லாம் இஸ்லாம் சொல்லுமா? எப்படி குரங்கில் இருந்து மனிதன் வந்தான்னு சொல்லுமா? இல்ல. அப்படி எல்லாம் சொல்லாது. மனிதனை நாங்கள் களிமண்ணின் மண்ணால படைத்தோம். ஒவ்வொரு படைப்பை மலக்கை நாங்கள் ஒளியினால் படைத்தோம். ஒவ்வொரு படைப்பையும் அல்லாஹ் ஒவ்வொரு சக்தியால படைத்திருக்கிறார். எனவே மனிதனை அல்லாஹு தாலா, இதான் மனிதன் பற்றிய இஸ்லாமிய கண்ணோட்டம். முதலாவது மனிதனுடைய தோற்றம். மனிதன் எவ்வாறு இந்த உலகத்துல தோற்றம் பெறுகிறான் என்றால், அல்லாஹ் இஸ்லாம் சொல்லுகிறது, நாங்கள் மனிதனை களிமண்ணின் சத்திலிருந்து படைத்தோம். எனவே இது குர்ஆன் பிள்ளைகளா, இது குர்ஆன் வசனம். எனவே குர்ஆன் வசனத்தை வச்சுதான் நீங்க என்ன செய்ய வேண்டும்? இதை நீங்கள் விளக்க வேண்டும். டெய்லிமா இந்த டைம் இல்ல பிள்ளைகளா. நான் என்னண்டா பிள்ளைகள், இப்ப பிரைவேட் கிளாஸ் இஸ்லாமிய நாகரிக 2024 2025 பிரைவேட் கிளாஸ் 2026 இந்த கிளாஸ்மா எல்லாத்தையும் முடிச்சுட்டேன்டா. 12 கிளாஸ முடிச்சுட்டேன். இப்ப அடுத்த கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீக். இதான் பிள்ளைய சொல்லி கட்டிட்டு இருக்காங்க. இப்ப பிள்ளை எல்லாரையும் குரூப்ல எட் பண்ண போறேன். பெரும்பான்மையான பிள்ளைகளை எட் பண்ணிட்டேன். சரிதான் பிள்ளைய எட் பண்ண போறேன். எனவே அது வரங்காட்டியும் பிள்ளைங்க என்ன செய்வேன்டா, இப்ப ஒரு 2-3 நாளைக்கு தொடராக உங்களுக்கு ஒவ்வொரு நாளைக்கு கிளாஸ் நடக்கும் இந்த டைம். சரிதான் பிள்ளைய? ஆனா பிள்ளைகள், இப்ப பிரைவேட் கிளாஸ் வார வீக் ஸ்டார்ட் பண்ணினேன்டா, இப்ப டைம் டேபிள் ஒன்று அனுப்புவேன். கிழமைக்கு 3 கிளாஸ் நடக்கும் உங்களுக்கு. கிழமைக்கு பிள்ளைகள் 3 கிளாஸ் போடுவேன். அந்த டைம் எப்படின்னா, சுபோக்கு ஒரு கிளாஸ் வரும், ஈவினிங் 3 மணிக்கு அந்த டைம்ல எப்படியும் ஒரு கிளாஸ் போடுவேன். அதே மாதிரி நைட்டுக்கு ஒரு கிளாஸ் போடுவேன். சரி, எல்லாரையும் என்ன திருப்திப்படுத்துற மாதிரி ஒரு டைம் டேபிள் ஒன்று போட்டிருக்கிறேன். சுபோக்கு ஒரு கிளாஸ். நல்ல ஓகே தானே? ஒரே டைம்ல உதாரணமாக உங்களுக்கும் மகரிபுக்கு பிறகு நைட்ல 8 மணிக்கு ஒரே டைம்ல போட்டா, சில டைம்ல வேற பாடம் இருந்தா, அப்ப இந்த பாடம் 3மே ஒரே டைம்ல அடிபடும்.
அப்ப அதனால மாறி மாறி போட்டா இப்ப நீங்க இந்த கிளாஸுக்கு பெரும்பாலும் வரலாம், சில டைம்ல வராம விட்டாலும் முக்கியமான சில பாடங்களுக்கு ரெக்கார்டிங் எல்லாம் தாரலன்னு சொல்லுவாங்க பிள்ளைகள். எனவே பிள்ளைகள் அப்படி இருந்தா அப்ப நான் என்ன செய்வேன், உங்களுக்கு ரெக்கார்டிங்க போடுவேன், நீங்க ரெக்கார்டிங்க கேட்கலாம். கட்டாயம் பிள்ளை நேரடியாக வரணும். முக்கியமான வேலை சுட்டி நீங்க எங்கேயாவது போகணும், ஒரு நோய் அப்படி இருந்தா பிள்ளைகள் நீங்க என்ன செய்யலாம்னா ரெக்கார்டிங்க கேட்கலாம். சரியா பிள்ளைகள்? கிளியராம சொன்னதுன்னா விளங்கிட்டா? டைம் டேபிள் அனுப்புவோம் இல்லையா, நீங்க பயப்பட தேவையில்ல. டைம் டேபிள் அனுப்பும் வரைக்கும் தொடராக ஒவ்வொரு நாளைக்கு கிளாஸ போட்டு இன்ஷால்லா செய்வேன். பிரைவேட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்டா இஸ்லாமிய நாகரிக பிள்ளைகளுக்கு இப்ப 2024-25 ஸ்டார்ட் பண்ணிடா பிள்ளைகள். அப்ப உங்களுக்கு 3 பாட வேலை தான் போடலாம். மற்ற டைம்ல மற்ற பிள்ளைகளுக்கு கிளாஸ் நடக்கும், பிரைவேட் கிளாஸ் நடக்கும். ரைட். அடுத்தது பிள்ளை இரண்டாவது மனிதன் பற்றிய இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் இரண்டாவது இறைவனின் பிரதிநிதி என்ற தகுதி. என்னண்டா பிள்ளைகள், இறைவனுடைய பிரதிநிதி என்ற ஒரு தகுதியை பெற்றுக் கொள்கிறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹலீஃபத்துல்லா இஸ்லாத்துடைய கண்ணோட்டம் என்ற மனிதா. பாருங்க பிள்ளைகள், இப்ப நீங்க ஏனைய விடயங்களை நீங்க பாத்தீங்கன்னா சமூகவியலாளர்கள் இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கண்டா, மனிதன் டார்வினிசம், மார்க்சிசம், மனிதன் பேசும் குரங்கு, மனிதன் சமூக பிராணி அப்படிலாம் இருக்கா இல்லையா பிள்ளை? சொல்லுங்க, இருக்கா இல்லையா? இப்ப பிள்ளை எங்களுக்கு பக்கத்துல பேசும் குரங்கு, சமூக பிராணி என்று போட்டா ஒரு கண்ணியமா இருக்குதா? சொல்லுங்க. நாங்க பேசுற குரங்கு, மற்றதெல்லாம் பேசாத குரங்கு. ஏன்னா நாங்க வாயால பேசுறோமா இல்லையா, அதால பேசும் குரங்கு. மற்ற மிருகம் எல்லாம் வாயால பேசுற இல்லையே, அதால அது பேசாத குரங்கு. அப்ப எங்களோட குரங்கு பிராணி இது மிருகங்களோடு எங்க டச் பண்றது. ஆனா மனிதனை அல்லாஹு தாலா கண்ணியப்படுத்தி சொல்றான், மனிதா நான் உன்னை என்ன செய்யறேன்டா நல்லா கண்ணியப்படுத்துறேன். எப்படின்டா, கடவுளோடு அல்லாஹ் எங்களை டச் பண்ணுகிறான், கடவுளோடு அல்லாஹ் எங்களை சேர்க்கிறான், அல்லாவோடு எங்களை டச் பண்றான். ஹலீஃபத்துல்லா, ஹலீஃபாண்டா நான், அல்லாஹ்னா கடவுள். அப்ப அல்லாஹ் மனிதனை கடவுளோடு டச் பண்றான்டா. நாங்க கண்ணியமா இல்லையா பிள்ளைகள்? உதாரணமாக நாங்க பிள்ளைகள் ஒரு பெரிய ஒரு மினிஸ்டர் அல்லது ஒரு ஜனாதிபதிக்கு பக்கத்துல ஒரு போட்டோ பிடிக்கிறேன்னா போட்டோ பிடிச்சா என்ன செய்வீங்க? முதலாவது சொல்லுங்க, என்ன செய்வீங்க? எங்கட உள்ள ஸ்டேட்டஸ் போடுவீங்க. ஏனண்டா ஒரு கண்ணியம், ஒரு கண்ணியம் உங்களுக்கு. நான் ஜனாதிபதி பக்கத்துல. ரைட். எனவே பிள்ளைகள், எல்லாரையும் விட உயர்ந்தவன் அல்லாஹு தாலா. அல்லாஹ் என்ன செய்யறான்டா, அந்த மனிதன் இஸ்லாத்தின் பார்வையில இதான் மனிதனுடைய இஸ்லாத்தின் பார்வையில மனிதன்டா அவனை இஸ்லாம் மனிதனை கண்ணியப்படுத்தி கடவுளோடு அவனை டச் பண்ணுகிறது. இந்த உலகத்துல பிறக்கிற எல்லாருக்கும் ஒரு பேர் இருக்கிறது, ஹலீஃபத்துல்லா. நான் பின்னுக்கு இன்னொரு தலைப்பு ஒன்றிருக்குமா, இந்த ஹலீஃபத்துல்லா என்கின்ற நான் எனக்கு அல்லாஹு தாலா 3 பொறுப்புகளை தந்திருக்கிறான். 3 பொறுப்பு. தனியொரு கேள்விக்கு வரும் பிள்ளைல 3 பொறுப்பு. என்ன பொறுப்புன்னு கேட்டா சொல்லுங்க அவங்கள, என்ன பொறுப்பு? உங்களோட லீவ்ல போட்டீங்கன்னா அதே நான் எடுத்து சொல்லிடுறேன் பிள்ளைல, சொல்லிடுறேன் நல்லா விளையாடு. 3 பொறுப்பு. உதாரணமாக பிள்ளைகள், எங்கள்கிட்ட ஸ்கூலுக்கு போறீங்க, ஸ்கூலுக்கு உங்களை கூப்பிட்டு பிரின்சிபல் பிள்ளைகள் வாங்க உங்களோட பெஞ்சை கூப்பிட்டு பெரிய ஒரு பொறுப்பு தந்தா உங்களுக்கு கண்ணியமா இல்லையா? சொல்லுங்க. பாருங்க, பிரின்சிபல் எவ்வளவு பேர் ஸ்கூல்ல இருக்கின்ற போது என்ன கூப்பிட்டு அல்லது எங்கட பெஞ்ச கூப்பிட்டு இந்த பொறுப்பை தாராருண்டா. பிரிஃபெக்ட் பொறுப்பை எடுத்தா எப்படி இருக்கும்? கோட்டெல்லாம் போட்டு சும்மா சட்டப்படியா தெரியுறியா இல்லையா? சொல்லுங்க பிள்ளை. பொறுப்புகளை தந்தா சும்மா அப்படி. ஆனா இஸ்லாமும் என்ன செய்துண்டா, மனிதனுக்கு 3 வகையான பொறுப்புகளை கொடுக்கிறது. மனிதா நீ தான் செய், இந்த பொறுப்பை நீ தான் செய்யணும். அப்ப பாருங்க எப்படி கண்ணியம்ட்டு எங்களை அல்லாஹு தாலா கடவுளோ டச் பண்ணிட்டு ஹலீஃபத்துல்லா என்று சொல்லிட்டு, ஹலீஃபத்துல்லாவே உனக்கு 3 வகையான பொறுப்புகளை தருகிறோம், அந்த பொறுப்பை சரியா செஞ்சு கொள். ஆனா நான் தார பொறுப்பை நீ சரியாம செய்யாட்டி நாளை மறுமையில விசாரிக்கப்படுவாய்.
பொறுப்பை எடுக்கிற முக்கியம் இல்ல, அந்த பொறுப்பை நல்ல பெர்ஃபெக்டாக நேர்த்தியாக செய்ய வேண்டும். நேர்த்தியாக செஞ்சிட்டாயிண்டா நீ சுவர்க்கந்தான், நீ சுவர்க்கந்தான் என்று இஸ்லாம் சொல்லுது. அந்த 3 பொறுப்பு தான். முதலாவது இபாதத், வணக்க வழிபாடு. வணக்க வழிபாடு என்பது என்னண்டா நல்லா விளங்கிக் கொள்ளணும். இபாதத் என்பது இஸ்லாத்தின் பார்வையில் என்னண்டா நல்லா விளங்கிக் கொள்ளணும். பிள்ளைகள், நான் இந்த தலைப்பமா அவங்களுக்கு இப்ப விளங்கப்படுத்தவா, இதை முடிச்சிட்டு தனியா விளங்கப்படுத்தவா சொல்லுங்க. இவ்விடத்தை விளங்கப்படுத்தினா லேசி உள்ளானா அதை இங்க எழுதுறேன். நான் இப்ப இவிடத்த வரையும் ஹலீஃபத்துல்லாண்டு வரையும் இவிடத்தை விளங்கப்படுத்த என்னமா இப்ப விளங்கப்படுத்துறத போல இதுல எழுதுறல்ல, இதுல ஒரு பாயிண்ட்ஸ் பிள்ளைல இப்ப உங்களுக்கு உங்க டியூட்ல இருக்குது, அந்த பகுதியை நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி தாரேன். இப்படியான ஒரு கேள்வி பிள்ளைகள் தனியா வரும். வந்தா மனிதன் மீது சுமத்தப்பட்டுள்ள 3 பொறுப்புகள் கேள்வி வந்தா சட்டப்படியா எழுதணும். முதலாவது இபாதத். இபாதத்துனா என்னண்டா வணக்க வழிபாடு. இப்ப வணக்க வழிபாடுன்னா என்னன்னு கேட்டா, நாளாந்த செயற்பாடை நாங்கள் செய்கின்ற போது, நாளாந்த செயற்பாடுண்டா இஸ்லாம் அனுமதித்த செயற்பாடா இருக்கணும். இஸ்லாம் அனுமதிக்காத செயற்பாடை செய்யக்கூடாது. நாளாந்த செயற்பாடு என்பது நாங்க தூங்குறது, வியாபாரம் செய்யறது, ஸ்கூலுக்கு போறது, என்ன சாப்பிடுறது, நாங்க பாத்ரூம் போறது, இதெல்லாம் நாளாந்த செயற்பாடு. எனவே இஸ்லாம் சொல்லுது என்னண்டா, நீ நாளாந்த செயற்பாடு செய்கின்ற போது இஸ்லாம் சொல்கின்ற பிரகாரம் செய்து கொள். தொழுவுற இந்த என்ன தூங்குறது இஸ்லாம் சொல்லுகின்ற பிரகாரம் தூங்க வேண்டும். சாப்பிடுறது இஸ்லாம் சொல்லுகின்ற பிரகாரம் சாப்பிட வேண்டும். பாத்ரூம் போறது இஸ்லாம் சொல்லுகின்ற பிரகாரம் செய். வியாபாரம் செய்தது வட்டி பொய் மோசடி எதுவும் இல்லாம இஸ்லாம் சொல்லுகின்ற பிரகாரம் செஞ்சா அது இபாதத். ஆனா இந்த ஏனைய செயற்பாடுகளை நீ செய்கின்ற போது இன்னொரு விஷயத்தை மனிதா கவனத்தில் கொள்ள வேண்டும். என்னண்டா, பிரதான இபாதத்துக்கு தடை இல்லாம செஞ்சு கொள். தூங்குறாய் தொழுகை இல்ல, அப்ப இபாதத் இல்ல, தூக்கம் இபாதத் அல்ல. வியாபாரம் செய்கிறாய் இஸ்லாம் சொல்லுகின்ற பிரகாரம் தான் வியாபாரம் செய்கிறாய், ஆனா பள்ளிக்கு போறல்ல, இது இபாதத் இல்ல. அப்ப இஸ்லாத்தின் பார்வையில இபாதத் என்பது நாளாந்த நாங்க ஒரு விடயத்தை செய்ய வேண்டும், அந்த செய்கின்ற விடயம் இஸ்லாம் அனுமதித்த விடயமாக இருக்க வேண்டும். அவ்வாறு செய்கின்ற போது பிரதான இபாதத்துக்கு தடை இல்லாமல் இருந்தால் இதுதான் இஸ்லாத்தின் பார்வையில இபாதத் ஆகும். பிள்ளைகள் கிளியரா பிள்ளைகள்? நல்லா தலைக்கெடுக்கணும் பிள்ளைகளா, விஷயத்தை தலைக்கெடுக்கணுமா, பாடமாக தேவையில்ல பிள்ளைகளா. இரண்டாவது விஷயம் என்னண்டா ஹிலாஃபத். ஹிலாஃபத்துன்னா என்னண்டா பிள்ளைகள், பூமியை நிர்வாகம் செய்தல் அல்லது இறை சட்டங்களை பூமியில் நிலைநாட்டல் அப்படின்னு சொல்லலாம் பிள்ளைகளா. பூமியை நிர்வாகம் செய்யணும். அந்த உலகத்தை ரசூலுல்லா இந்த உலகத்தை நிர்வாகம் செய்தாரா இல்லையா, ஜனாதிபதியா இருந்தாரா இல்லையா சொல்லுங்க. ஜனாதிபதியாக இருந்து இறை சட்டங்களை மக்களுக்கு சொல்லி கொடுத்தாரா இல்லையா? ஹிஜ்ரி 11 மௌத்தாகினார். 11 இருந்து 40 வரும் வரைக்கும் 4 ஹலீஃபாக்கள் ஆட்சி செஞ்சார்கள். இஸ்லாமிய ஹிலாஃபத்தை ஆட்சி செஞ்சார்கள். இஸ்லாம் சொல்லுகின்ற பிரகாரம் ஆட்சி செஞ்சார்கள் இல்லையா சொல்லுங்க. அப்ப பாருங்க, அவங்களுக்கு பொறுப்பு நான் ஜனாதிபதி. அப்ப ஜனாதிபதியா இருக்கிற முக்கியம் அல்ல, ஒரு அமைச்சராக இருக்கிறது முக்கியம் அல்ல, ஒரு ஹலீஃபாவா இருக்கிறது முக்கியம் அல்ல, அந்த பொறுப்பை சரியான முறையில செய்து கொள். நீ ஜனாதிபதியாக பிரச்சனை இல்லை, அமைச்சராக இது பிரச்சனை இல்லை, எல்லா பதவியிலையும் இருக்கலாம். நீ ஒரு ஆட்சி செய்கின்ற போது அந்த ஆட்சி செய்கின்ற போது இஸ்லாம் சொல்லுகின்ற பிரகாரம் ஆட்சி செய்ய வேண்டும். ஹிலாஃபத், பூமியை நிர்வாகம் செய்யறது. அப்ப பூமியை நிர்வகிக்கிறது அல்லாஹ் பூமியை நிர்வாகம் செய்யறது அவ்வளவுத்துக்கு சொல்லுவோம். உலகத்துல அல்லாஹ் நிர்வாகம் இல்ல, நாங்க தான் நிர்வாகம் செய்ய வேண்டும், மனிதன் தான் நிர்வாகம் செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க. 4 ஹலீஃபாக்கள், சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட அஷரத்துல் முபஸ்ஸிரீன், சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 பேர்ல 4 ஹலீஃபாக்கள் இஸ்லாமிய ஆட்சி செஞ்சார்கள். ஆட்சி செய்கின்ற போது இறை சட்டங்களை பூமியில் நிலைநாட்ட வேண்டும். அதான் ஹிலாஃபத். ஹிலாஃபத் நீங்க விளங்கிக் கொள்ளக்கூட ஆட்சி மட்டும் வராது,
இறை சட்டங்களை பூமியில நிலைநாட்ட வேண்டும். ஹலீஃபாவாக இருந்து இறை சட்டங்கள், அல்லாஹ்வுடைய சட்டங்கள், குர்ஆன் ஹதீஸ் இருக்குதா இல்லையா, இதை பூமியில நிலைநாட்ட வேண்டும். ரசூலுல்லாஹ் நிலைநாட்டினார். 4 ஹலீஃபாக்கள் இஸ்லாமிய ஆட்சி செய்கின்ற போது நிலைநாட்டினார்கள். இவ்வாறு நீ ஆட்சி செய்ய வேண்டும் மனிதா, நீதான் அதுக்கு பொறுப்பு. சரியா செஞ்சுகொள், சரியா செய்யாட்டி நரகத்துக்கு போய் தருவாய், சரியா செஞ்சாயிட சொர்க்கத்துக்கு தருவாய். இது 2வது பொறுப்பு. பிள்ளைடா பிள்ளைகள், கிளியராமா? மூன்றாவது பொறுப்பு என்னண்டா பிள்ளைகள்? இமாரத். இமாரத் பூமியை பலப்படுத்தல், சூழலை பாதுகாத்தல், சுற்றாடலை பாதுகாத்தல் எல்லாம் வரும். பூமியை பலப்படுத்துறது, தோட்டங்கள் செய்யறது. பூமியை சும்மா விட்டு விட வேண்டாம். நான் ஒரு ஜனாதிபதி என்றால், நான் ஒரு ஹலீஃபா என்றால் எனக்கிட்ட என்ன பொறுப்பு இருக்கின்றா, இந்த நாட்டை நான் நிர்வாகம் செய்கின்ற போது ஒரு பூமி இருந்தா இந்த பூமியில இந்த பயிரை நாட்டி நல்லா வரும் என்று இருந்தா அதை செய். பூமியை சும்மா விட வேண்டாம். இந்த பூமியை என்ன செய்ய வேண்டும்? பலப்படுத்த வேண்டும். எல்லாருக்கும் உள்ள பொறுப்பு இது. எனக்கும் உள்ள பொறுப்பு, உங்களுக்கும் உள்ள பொறுப்பு. பூமியை வளப்படுத்து. உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பூமி இருந்தா சும்மா விட வேண்டாம், பூமியில பயிர் செய்யுங்கோ, பூமியை வளப்படுத்துங்கோ. இப்ப ஒரு ஆள் பூமியில பொலித்தீனை புதைக்காங்க, பொலித்தீனை பேக்கெல்லாம் எடுத்து பூமியில புதைக்கிறது. இப்ப எந்த பணி புறக்கணிக்கப்படுது பிள்ளைங்க சொல்லுங்க? ஏனண்டா பொலித்தீன்களை பூமியில புதைச்சா பயிர்களை செஞ்சா பூமி நல்லா வரும். பொலித்தீன்களை புதைச்சா பூமி நல்லா வருமா? வராது. எனவே இப்படி பொலித்தீன்களை நீங்க புதைச்சீங்கன்னா நாளை மறுமையில விசாரிக்கப்படுவீங்க. நீங்க மட்டும் இந்த பூமியை பயன்படுத்துறல்ல, பின்னுக்கு வார சமூகம் இந்த பூமியை பயன்படுத்த வேண்டாம். பின்னுக்கு வார சமூகம் பயன்படுத்துற மாதிரி இந்த பூமியை நீங்க மற்ற சமூகத்துக்கு விட்டு சொல்லுங்கோ என்று இஸ்லாம் சொல்கிறது. எனவே அதே மாக்கித்தான் நீங்க உதாரணமாக குறும்ப குறும்ப தெம்பிலின்னு சொல்றது. என்ன உங்களோட ஏரியால என்ன சொல்றது? குறும்பையா? தெம்பிலி. என்னமா இளநி? குறும்ப. 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 ரைட். ஓகே பிள்ளைகளா, குறும்ப இளநி. ஓகே. இப்ப பிள்ளைகள், இப்ப நீங்க அழகா இளநிய பிடிச்சிட்டு இப்ப சும்மா ரோட்டுல அப்படியே தூக்கி போடுறீங்க. இப்ப எந்த பணி புறக்கணிக்கப்படுது? இமாரத் பணி வளப்படுத்த வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. நீங்க என்ன செய்றீங்கன்னா அந்த இளநியை சும்மா தூக்கி போடுறீங்க. அப்படி செய்ய வேண்டாம். அதால மனுஷனுக்கு நோய் வரும், அதால பாதிப்பு வரும். மிச்சம் கவனமாக இருக்க வேண்டும். பூமி வளப்படுத்தப்பட வேண்டாம். நீ வளப்படுத்துற வேலையை செய்யல, சும்மா தூக்கி போட்டா அதுக்குள்ள தண்ணி வரும். தண்ணி நின்றா டெங்கு நொழும்பு வரும். டெங்கு நொழும்பு வந்தா ஒரு மனிதனை என்ன போய் டெங்கு நொழும்பு கொத்தும். குத்தினால் அதன் மூலமாக மனுஷன் மௌத்தாயிட்டான்டா. இப்ப நீ ஒரு கொலையாளி. கொலையாளி இல்லையா? அப்படி சொல்லுங்க. ரகசிய கொலையாளி. ஏனண்டா இஸ்லாம் சொல்லுது பூமியை வளப்படுத்த வேண்டும். ஜோகட்டை சாப்பிடுறான், குறும்பைய தெம்பிலிய குடிக்கிறான், இளநிய குடிக்கிறான். என்ன அப்ப இதுக்கெல்லாம் சரியான முறையில பராமரிக்கிற ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்குது. அதை செய்யுங்கோ. அப்படி இல்லாம சும்மா கேலஸாக உங்களோட ஜோக்கடை தின்னுட்டு சும்மா அங்கால பக்கத்து வீட்டுல தூக்கி போடுறது. நம்மட வீட்டுல போடாம ஜோக்கடை சாப்பிட்டு பக்கத்து வீட்டுல அப்படியே தூக்கி போடுறது. போட்டா பிள்ளைகள் இப்ப பக்கத்துல என்ன செய்யும்? மழை பெஞ்சோன்னா அதுக்குள்ள தண்ணி நிக்கும், திரும்ப டெங்கு வரும். அந்த சில டைம்ல அந்த நொழும்பு எங்களுக்கே வந்து குத்தலாம். போமா இல்லையா? நொழும்புக்கு தெரியுமா? இந்த புள்ள பக்கத்துல என்ன வீசிருக்காங்க, அதனால நாம அவங்களோட வீட்டுக்கு போக கூடாது, நாம இதுக்குள்ளே நிக்கணும்னு நிக்குமா? அது இல்ல. இதெல்லாம் பிள்ளைகள் எது புறக்கணிக்கப்படுது? இமாரத் பண்ணி. இமாரத். இப்ப விளையாட பிள்ளைகள் சொற்களை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்பதான் நீங்க எம்சிக்களுக்கு ஆன்சர் பண்ணலாம். பூமியை வளப்படுத்தல், சூழலை பாதுகாத்தல், சுற்றாடலை பாதுகாத்தல், டெங்கு ஒழிப்பு, சிரமதானம், இதெல்லாம் எதுக்குள்ள வரும்? சிரமதானம், டெங்கு ஒழிப்பு, கான்களை சுத்தம் பண்றது, இதெல்லாம் எந்த பணிக்குள்ள வரும்? இமாரத் பணி. இமாரத் பணிக்குள்ள வரும். இப்ப விளையாட்டா பிள்ளைகள் இபாதத், ஹிலாஃபத், இமாரத் கூட்டு விளையாட்ட தலைப்புல விளங்கிட்டாங்களோ சொல்லுங்க. விளங்கிச்சு. இதான் பாடம் பிள்ளைகளா. சும்மா அழகா
தலைக்கு எடுத்து விஷயத்தை விளங்கப்படுத்த சொல்லுங்க. ஹிலாபத்தை கொஞ்சம் விளங்கப்படுத்துங்க சார். ஹிலாபத்துனா என்ன? ஹிலாபத் பூமியை நிர்வாகம் செய்தல், அதான் சரியான நேரடி கருத்து. பூமியை நிர்வாகம் செய்யறா பூமியை மட்டும் நான் ஒரு ஹலீஃபா பூமியை நிர்வாகம் செய்யறேனா, அது மட்டுமல்ல. இஸ்லாமிய இறை சட்டங்களை பூமியில் நிலைநாட்டுவது என்பது ஹிலாபத். உதாரணமாக அபூபக்கர் அவங்க ஆட்சி செய்கின்ற போது, அல்லது ரசூலுல்லாஹ் ஆட்சி செய்கின்ற போது இஸ்லாம் சொல்லுகின்ற பிரகாரம் ஹிலாபத் ஆட்சி செஞ்சாங்களா இல்லையா? அப்படி சொல்லுவோம். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் 4 கலீஃபாக்கள் ஆட்சி செய்கின்ற போது அல்லாஹ்வுடைய சட்டங்களை குர்ஆன் ஹதீஸ மக்களுக்கு கலீஃபாவாக இருந்து நிலைநாட்டினாங்களா இல்லையா? நிலைநாட்டினாங்க. ரசூலுல்லாஹ் அபூபக்கர் எல்லாம் மனுஷனா இல்லையா? மனிதர்கள். மனிதர்கள். அவங்களுக்கு ஒரு பதவி ஒன்று வழங்கப்பட்டிருக்கு, நுபுவத் என்ற பதவி. அந்த பதவியால அவங்கள கண்ணியப்படுத்துறோம், ஓகே. ஆனா அவர்களும் மனிதர்கள் தானே. எனவே மனிதன் மீது சுமத்தப்பட்டுள்ள பொறுப்புகள்ல ஒன்றுதான் ஹிலாபத். இந்த ஆட்சி செய்கின்ற பொறுப்பு யாரு செய்யணும்டா? அல்லாஹ் வந்து செய்யறல்ல, மனுஷா நீதான் செய்ய வேண்டும். நல்ல அழகான முறையில செஞ்சு கொள். இல்லாட்டி நாளை மறுமையில பொதுபோக்காக இருந்து இஸ்லாமிய ஆட்சி செய்கின்றவன் நான் தான் ஜனாதிபதி, எனக்கிட்ட எல்லா அதிகாரம் இருக்குது, சல்லி எல்லாம் களவெடுக்கலாம், இப்ப இந்த குடும்பத்தை நல்லா வாழ வைக்கலாம், இந்த குடும்பத்துக்கு வெளிநாட்டு சொத்துக்கள் எல்லாம் வாங்கி வைக்கலாம், ஏன்னா நல்லா ஆடம்பரமாக வாழலாம், இப்படி இருந்தா நீங்க நரகத்துக்கு போய் விடுவீங்கோ என்று இஸ்லாம் சொல்லுது. எனவே பொறுப்பெடுக்கிறது முக்கியம் அல்ல, அதை நல்ல பெர்ஃபெக்டாக செய்து கொள்ளுங்கோ என்று இஸ்லாம் சொல்லுது. அப்படி நீங்க அந்த பொறுப்பை எடுத்து சரியாக செய்தால் நீங்க சொர்க்கவாதி என்று இஸ்லாம் சொல்லுது. ஏனென்றா ரசூலுல்லாஹ் ஹிலாபத் பொறுப்பை செய்தார், சொர்க்கத்துக்கு போகிறார். 4 ஹலீஃபாக்கள் ஹிலாபத் ஜனாதிபதி பொறுப்பை எடுத்தார்கள், சுவர்க்கத்துக்கு போனார்கள், பெய்த்தாங்க. அல்லாஹ் உலகத்தே சொல்லிட்டான் நீங்க சொர்க்கவாதி. ஏனென்றா அந்த ஹிலாபத் பொறுப்பை சரியாக செய்தார்கள். சரியாக செஞ்சா சொர்க்கம், சரியாக செய்யாட்டி நரகத்துக்கு போ. விளையாட்டா பிள்ளைகள்? விளையாட்டாமா? ஓகே பிள்ளைகளா? இப்ப அடுத்ததாக பிள்ளைகள், இப்ப அந்த தலைப்பு முடிஞ்ச பிள்ளைகளா, அதோட தலைப்பு தனியா வரக்கூடிய தலைப்பு, ரைட், அது ஓகே. இப்ப நாம் இந்த படத்துக்கு வரோம். அப்ப இறைவனின் பிரதிநிதி என்ற தகுதியை மனிதன் பற்றிய இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் 2வது பாயிண்ட், இறைவனின் பிரதிநிதி என்ற தகுதியை பெறுகிறான், அதுதான் ஹலீஃபத்துல்லாஹ். 3வது பாயிண்ட், மனிதனுக்கு நேர்வழி காட்டும் பொறுப்பு அல்லாஹ்க்கு இருக்குது. அப்படின்னா என்னடா பிள்ளைகள்? ரசூலுல்லாஹாக இருக்கலாம், நபிமார்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு நேர்வழி காற்றண்டா இந்த உலகத்தில் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்குமே கிடையாது. அது நபியாக இருந்தாலும் சரி, நேர்வழி காட்டும் பொறுப்பை அல்லாஹ் எடுத்திருக்கிறான். ஆனா நேர்வழிக்குரிய வழிகாட்டல நான் செய்ய வேண்டும். இப்ப ரசூல் என்ன சொல்லுவாரு? மக்களே, இது நேர்வழி, இது கெட்ட வழி, இதை பின்பற்றுமோ, இதை பின்பற்ற வேண்டாம். அபூபக்கர் என்ன சொல்லுவாரு? மக்களே, இது நேர்வழி, இது கெட்ட வழி, நேர்வழியை பின்பற்றுங்கோ சொர்க்கத்துக்கு போகலாம், கெட்ட வழியை பின்பற்ற வேண்டாம், இது நரகத்துக்குரிய வழி என்று சொல்லுவாரே தவிர யாரைக்கும் ஹிதாயத் கொடுக்கலுமா மனிதனால? சொல்லுங்க. அப்படி கொடுக்கிறதாக இருந்தால் நபிமார்கள், உதாரணமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பாப்பா ஆசர், அவர் என்ன வியாபாரம்டா? அவரோட தொழில் என்னண்டா? சிலை வியாபாரி, சிலையை செதுக்கிறாள், சிலையை உருவாக்குறவர். ஆனா அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. நபியுடைய வாப்பா நபியால ஏலாது வாப்பாக்கு ஹிதாயத்து கொடுக்க, ஆனா நபியால ஏலும் வாப்பாக்கு உபதேசம் பண்றதுக்கு ஏலும், இஸ்லாத்தை போதிக்க ஏலும். ஆனா ஹிதாயத் கொடுக்கிறது என்பது யாருடைய வேலை பிள்ளைகள்? யாருடைய வேலை? அல்லாஹ்வுடைய வேலை. எனவே மனிதனுக்கு நேர்வழி காட்டும் பொறுப்பு அல்லாஹ்வுக்குரியது என்பது இது இஸ்லாமிய கண்ணோட்டம். இது 2வது விஷயம், மனிதன் பற்றி எழுதும். 3வது விஷயம் பிள்ளைகள், அப்ப இதுல பிள்ளைகளை பாத்தீங்கன்னா இப்படி 3 கேள்வி வந்தா பிள்ளை கடுமையாக விளக்கக்கூடாது பிள்ளைகளா. உருவமசத்தை போட்டு சும்மா நோமலாக என்ன ஒரு 3-4 வரையில சும்மா டச் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். இந்த கேள்வியமா கட்டாயமா எல்லாரும் ஒரு பேப்பர் எடுத்து எழுதி பார்க்கணும் பிள்ளைகளா. ஏண்டா இது பிள்ளைகள் நீங்க விளக்கமாக படிச்சு வைக்கக்கூடிய ஒரு பகுதி. தனியா கேட்டா பிரச்சனை இல்ல, மனிதன் பற்றி இஸ்லாமிய கண்ணோட்டம்னா நீங்க எல்லாரும் எழுதலாம்.
ஆனா இது மூண்டையும் சேர்த்து கேட்கறதால டைம் கூட போகும், கட்டாயம் போகும். அதனால எழுதி பாருங்க, மறக்க வேண்டாம், எழுதி பாருங்க. டைம் கூட வாங்கினா அங்க பாருங்க எந்த இடத்துல விளக்கத்தை கூட்டிருக்கணும் அதை கொஞ்சம் குறைக்கும். குறைச்சி சும்மா நோம டச் பண்ணிட்டு போங்க பிள்ளைல. டைமை பார்த்துங்க, 19 நிமிடம். 20 நிமிடம் சில டைம்ல வந்தாலும் சில டைம்ல பிரச்சனை இல்லை, ஆனா வரக்கூடாது. மேக்சிமம் 19. ரைட். அடுத்தது பிள்ளைகள் வாழ்வு பற்றிய இஸ்லாமிய கண்ணோட்டம். வாழ்வு அப்படின்னா என்னண்டா பிள்ளைய? வாழ்வுண்டா, வாழ்வு பற்றினா என்னடா நல்லா விளைவிக்கும்னா அழகா விளங்கப்படுத்தின பாருங்க பிள்ளைகள். தலைக்கெடுங்க பாடமாக்குற இல்லையா? வாழ்வுண்டா பாடமாக்க கூடாது. மனிதன் பிறந்ததிலிருந்து நான் பிறக்கிறேன். இப்ப நான் பிறந்திருக்கிறேன். மனிதன் பிறந்ததிலிருந்து மரணிக்கும் வரைக்கும், உதாரணமாக பிள்ளைகள், ரசூலுல்லா பிறந்து ரசூலுல்லா மரணித்தார். ரசூலுல்லா பிறந்தார், எப்ப மரணித்தார்? எத்தனை வயசு? 63. 63. இப்ப வாழ்வுண்டா என்னண்டா? உதாரணமாக ரசூலாவை சொல்றேன். பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் இடைப்பட்ட காலத்தை நல்ல அமல்களோடு நாங்க செயற்பட்டால் அதுதான் வாழ்வு. நல்லா வாழ்றாரு. இப்ப நாங்க ரசூலாவை சொல்றோமா இல்லையா? நல்ல மனுஷன் நல்லா வாழ்ந்தாரு. அவர வாழ்க்கை சும்மா சட்டப்படியான வாழ்க்கைன்னு ஏன் சொல்றோம்னா, அவர் பிறந்ததிலிருந்து மரணிக்கும் வரைக்கும் நல்ல அமலை செஞ்சார், அதனால நல்ல வாழ்வு. அவருடைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கைன்னு சொல்றோமா இல்லையா? இதுதான் இஸ்லாத்தின் பார்வையில வாழ்வு என்பது. மனிதன் பிறந்தது முதல் இறக்கும் வரைக்கும் இடைப்பட்ட காலத்துல மிக சிறந்த அமல்கள், நல்ல அமலை செய்யணும். சிறந்த அமல்களோடு வாழ்வதே இஸ்லாத்தின் பார்வையில மனித வாழ்வாகும். மனித வாழ்வுண்டா என்னண்டா, மனிதன் வாழ்றதுண்டா என்ன அர்த்தம்டா? இஸ்லாத்துடைய பார்வையில அவன் பிறந்ததிலிருந்து மரணிக்கும் வரைக்கும் அந்த இடைப்பட்ட காலத்துல நல்ல அமல்களை செஞ்சு வாழ்ந்தான்டா, அதுதான் நல்ல வாழ்வு. ஒருவன் மரணித்தா நல்ல மனுஷனாக வாழ்ந்த என்ன சொல்லுவோம்? நல்ல மனுஷன், நல்லா வாழ்ந்த மனுஷன் சொல்ற இல்லையா பிள்ளை? சொல்லுவோம் நல்ல வாழ்ந்த மனுஷன். சொல்லுவோம். இதான் பிள்ளைகள் முதலாவது பாயிண்ட்ஸ். பாடமாக்க கூடாது. என்கிட்ட வந்தா பிள்ளைகள பாடத்துக்கு பாடமாக்க வைக்கிறல பிள்ளைகள தலைக்குள்ளதான் போடுறது, தலைக்குள்ளதான் போடுறது. விளங்கி எடுங்கோ, வசனத்தை சும்மா அழகா நீங்களே எழுதுங்கோ. முழுமையான மார்க்ஸ் வரும். பிரிக்கிற மார்க்கி தான் போட்டோ காப்பி பண்ணணும் என்று இல்லை. செடி அழுதுங்கோ, முழுமையான மார்க்ஸ். இரண்டாவது, இம்மை வாழ்வு நிரந்தரம் அல்ல. இதான் வாழ்வுடைய இம்மை வாழ். நாங்க வாழ்றோம், இந்த உலகத்தை நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். நான் வாழ்கிறேன், நீங்க வாழ்றீங்க, எல்லாரும் வாழ்றோம் இப்ப. ஆனா உள்ளத்துல மனுஷன் நினைச்சுக்கோள், நாங்க அப்படி நினைக்கிறோம் இல்லையே. நாங்க நினைக்கிறேன்டா, நான் இந்த உலகத்துல மௌத்தாகிற இல்ல என்ற எண்ணத்தோடு தான் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மோமாண்டியா சொல்லுங்க. சும்மா யோசிச்சு பாருங்க. நான் மௌத்தாராக்கிற மாதிரி இருக்கேன். சும்மா யோசிச்சு சொல்லுங்க, பயப்படாம சொல்லுங்க. இல்ல இப்ப நாங்க இன்னும் அழகா சுறுசுறுப்பா சும்மா அழகா ஆக்டிவா பேசுறோமா இல்லையா? அப்ப எங்களுக்கு மௌத்தை பத்தி சிந்தனை வருமா? இவ்வளவு அழகா பேசுறோம், நல்லா அழகா இருக்கோம், நல்லா போறோம், நல்லா ஃபன் பண்றோம். அப்ப மௌத்தை பத்தி சிந்தனையே இல்ல. இஸ்லாம் சொல்லுது அப்படி வாழ வேண்டாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதான் கேக்குது பிள்ளை முடியட்டுமா? அதான் கேக்குது முடியட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பிள்ளைல. Baca nih, nggak baca kan?
ரைட், ஓகே புரியுதா? வாழ்வு பற்றிய இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் இரண்டாவது பாயிண்ட், இம்மை வாழ்வு என்பது, இந்த உலக வாழ்வு என்பது நிரந்தரம் அல்ல, ஒரு எக்ஸாம், ஒரு சோதனை களம். இப்ப நீங்க எப்படி எக்ஸாம் எழுத போறீங்க? இப்ப எக்ஸாம் எழுதுறேன்னா என்ன செய்யணும்னு சொல்லுங்க. எக்ஸாம் எழுத என்ன செய்யணும்? என்ன நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கணும். நல்லா படிக்கணும் இல்லையா பிள்ளை? இரவு பகலாக சுபோக்கெல்லாம் எழுப்பி, தஹஜ்ஜத்துக்கெல்லாம் எழுப்பி, நல்ல துவாவெல்லாம் கேட்டியாவுதா எனக்கு நல்ல பெரிய பல்கலைக்கழகம் கிடைக்க வேண்டும், 2 பாயிண்ட்டுக்கு மேல செட் ஸ்கோர் வர வேண்டும், ஏன்னா எனக்கு லோ கிடைக்க வேண்டும், ஏன்னா 2 பாயிண்ட்டுக்கு மேல வந்தா தயாரில்லாம் எனக்கு லோ கிடைக்கும், நிறையாலாம் எனக்கு லோ தந்துரு, அல்லது 1.8 அப்படித்தா, அல்லது 1.9 தா, பேரதான பல்கலைக்கழகம் போக வேண்டும், கொழும்பு பல்கலைக்கழகம் போக வேண்டும். இப்படி எல்லாம் பிள்ளைகள் அல்லாட்டை கெஞ்சி கூத்தாடி மன்றாடி என துவாவெல்லாம் கேட்டு ஃபுல்லா ஹார்ட் ஒர்க் பண்றோமா இல்லையா? ஹார்ட் ஒர்க் பண்ணினாத்தான் எங்கட பெருபேர் எப்படி வரும்? சும்மா சட்ட படிப்பு A+ பல்கலைக்கழகம், ரைட், டாப். இதே மாக்கித்தான் பிள்ளைகள் இஸ்லாம் சொல்லுது, மனிதா இந்த உலகத்துல நீ வாழ்கின்ற போது நினைச்சுக்கோள், எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறாய், எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறாய். உலகத்துல நீ எக்ஸாம் எழுதினா அதனுடைய பெருபேற்றை உலகத்தில் காணலாம். ஆனால் நான் மனிதா உன்னை படைச்சிருக்கிறேன், உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற, எக்ஸாம் நடந்துட்டு இருக்குது, நீ மவுத்தாகினா எக்ஸாம் முடிச்சு. இப்ப இதனுடைய பெருபேற்ற நாளை மறுமையில நான் தருவேன் பாரு. இப்ப நீ இந்த உலகத்துல நீ எப்படி இந்த உலகத்துல நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சு A+ எடுத்து பல்கலைக்கழகம் போனாயோ, அதே மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா ஈடுபட்டு தொழுது நல்லா இறைச்சத்தோடு நீ வாழ்ந்தால் உயர்ந்த சொருக்கம் உனக்கு கிடைக்கும். நீ இந்த உலகத்துல உயர்ந்த பல்கலைக்கழகம் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காயா இல்லையா? அதே மாதிரி நல்ல அமல் செய்தால் உயர்ந்த ஃபிர்தௌஸ் என்கின்ற சொர்க்கத்தை பெறலாம் என்று இஸ்லாம் சொல்கிறது. எனவே மனிதா நினைச்சுக்கொள், இந்த உலகம் என்பது நிரந்தரம் அல்ல, ஒரு எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறோம் என்று நினைச்சுக்கொள். சொல்லுங்க. மூன்றாவது பாயிண்ட் பிள்ளைகள், உலக வாழ்வை சமநிலையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். இது நான் ஏற்கனவே என்ன இஸ்லாத்துடைய சிறப்பம்சங்கள்ல ஒன்று என்ன வரும் சொல்லுங்க. அடி வாங்குறப்போ தவாசூன் வசதியா, சமநிலை நடுநிலை. வெரி குட் பிள்ளைகளா. உலக வாழ்வை சமநிலையாக ஆக்கி கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம். உலகத்துல முழுமையாக உலகத்துல ஒன்ன படைச்சிருக்கிறோம். அப்ப அதுக்காக வேண்டி எக்ஸாம் என்பதற்காக வேண்டி அப்படியே எக்ஸாமுக்கு தயார்படுத்திட்டு இருக்காம வாழ்க்கை பூராக, உதாரணமாக நீங்களும் பிள்ளைகள் 2 வருஷத்துக்குள்ள 2 வருஷமும் ஃபுல்லா எக்ஸாமுக்கு தயார்படுத்திட்டு இருக்கிறதா சொல்லுங்க. இல்ல என்ன 2 வருஷத்துல 1 வருஷம் சும்மா நார்மலாக படிச்சுட்டு இருக்கிறது. எக்ஸாம் நெருங்க 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 எங்களுக்கு எக்ஸாமுடைய டைம் தெரியும், ஆனா மரணத்துடைய டைம் தெரியாது. அதனால எப்ப மரணம் வரும் என்று தெரியாது. அதனால நாங்க முழுமையாக தயார்படுத்த வேண்டும், தயார்படுத்திட்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளைக்கும் தயார்படுத்தல். ஏனண்டா எக்ஸாமுக்குரிய டேட் தெரியும், ஆனா மரணத்துக்குரிய டேட் தெரியாது. அதனால எப்ப மரணம் வரும் என்று தெரியாது. அதனால மனிதா என்ன செய்யணும்டா, சமநிலையாக வாழ்ந்து கொள். சமநிலைண்டா வசதியா, நடுநிலை. உலகத்தை அனுபவிக்க வேண்டும், மறுமைக்கு தயார்படுத்திக் கொள். உதாரணமாக பிள்ளைகள் இஸ்லாம் சொல்றது எப்படின்னா, நீ 24 மணித்தியாலம் ஒரு நாள், இதுல நீ தூங்க வேண்டும் கட்டாயம். அதுக்காக வேண்டி அல்லாஹ் சொல்றான் எக்ஸாம் என்று, அதனால தூங்காம விடிய விடிய யா அல்லாஹ் உன்னை செஞ்சிட்டு இருக்கிறேன், நான் உன்னை வணங்குகிறேன், ஆனா 2 ரக்காத் தொழிட்டே இருக்கிறேன், நான் தூங்க மாட்டேன் என்று அப்படி இருந்தால் இதை இஸ்லாம் இருக்கிறது. அப்ப இஸ்லாம் சமநிலை என்பது தூங்கு, நல்லா அழகா சாப்பிடு, நல்லா பாடசாலைக்கு போய் நல்லா படி. ஏன்னா இஸ்லாம் சொல்லுவது தலபுல் இல்மு ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிம். ஒவ்வொரு முஸ்லிம்களும் அறிவை தேடுவது பருள் என்று சொல்லுது. தொழுகை எப்படி பருளோ படிக்கிறதும் பருளாகும். படி, எல்லாம் செய். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இபாதத்துக்கு ஒரு வரைவிலக்கணம் சொன்னா இல்லையா? எல்லாம் செய், ஆனா பிரதான இபாத தொழுகையை விட்டுறாது. தொழுது என்ன ஏனைய செயற்பாடுகளை இஸ்லாம் சொல்கின்ற பிரகாரம் செய்ய வேண்டும்.
தூங்குறது இஸ்லாம் சொல்லுகின்ற பிரகாரம் தூங்குதல். குல் சூறாவை ஓதி ஆயத்து குருச ஓதி தூங்க வேண்டும். இல்லாட்டி என்ன போனை வச்சுட்டு என்ன பெட்ஷீட்டை போத்திட்டு என்ன டக் 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 அடிக்கிட்டு இருக்கிறா இல்லையா அப்படி சொல்லுங்க, சத்தம் கேட்கிறியா இல்லையா, பக்கத்துல உமா படிக்கலாம் ஏன்னா அல்லது ஹெட்செட்டை போட்டுட்டு நல்ல அழகான பாட்டுக்களை போட்டுட்டு சும்மா அழகா டான்ஸ் ஆடி ஆடி படுக்கிறதா இல்லையா சொல்லுங்க. இல்ல சார். எங்கட பிள்ளை அந்த பிள்ளை சும்மா பொதுவா சொல்ற பிள்ளைகளா, எங்கட பிள்ளை மாஷா அல்லாஹ் என்ன தங்க கட்டிகள் தக்குவாவுல உச்சத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், அப்படித்தான பிள்ளைகள். எங்கட பிள்ளைகளுக்கு சிரிப்பு வருது ஓம் சொல்லுகின்ற போது, ஓம் சார் ஓம் ஓம் ரைட், சரியான பிள்ளைகள் ரைட். அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுதுண்டா, இஸ்லாம் சொல்லுகின்ற பிரகாரம் இஸ்லாம் சொல்கின்ற பிரகாரம் குல் சூறாவை ஓதிட்டு ஆயத்து குர்ஸை ஓதிட்டு தூங்கினா, இப்ப நாங்க தூங்குறது எங்கட ஆரோக்கியத்துக்கு நாங்க தூங்குறோம், ஆனா எங்களுக்கு நன்மை இபாதத். இப்ப நீ மௌத்தாகினா அல்லாஹ்வுடைய பாதையில மௌத்தாகிறாய். வியாபாரத்துக்கு போ, அங்க போய் பொய் சொல்லாம மோசடி செய்யாம பொருட்களை பதுக்காம என்ன அதே மாதிரிக்கு லஞ்சம் வாங்காம வட்டியோட சம்பந்தம் இல்லாம இஸ்லாம் சொல்லுகின்ற பிரகாரம் நீ வியாபாரம் செஞ்சா அதுவும் இபாதத் நன்மை. நீ மௌத்தாகினா சொர்க்கத்துக்கு போய்த்துருவாய். ஆனா இதெல்லாம் செய்ய வேண்டும் இஸ்லாம் சொல்லுகின்ற பிரகாரம். ஆனா பிரதான இபாதத்துக்கு தடையாக இருக்கக்கூடாது. நல்ல அழகா தூங்குறீங்க, நைட்டுக்கு 10 மணிக்கு குல்ஹு அல்லாஹ் வஹத் அல்லாஹு ஸமத் அல்லாஹ் மோதி ஆயத்து குர்ஸி எல்லாம் மோதி ரசூலுல்லாஹ் எப்படி தூங்கினாங்க நல்ல அழகா பெர்ஃபெக்டாக தூங்கி அழகா தூங்குற, ஆனா சுகம் இல்ல, ஒவ்வொரு நாளைக்கு சுகமே இல்ல. இது இபாதத்தா பிள்ளைகள்? இல்ல. இது சமநிலையா? உலக வாழ்வை சமநிலையாக மாற்றிக்கொள் சமநிலையா? இல்ல. இல்ல. அப்ப நடுநிலை என்பது உலகத்துல கடுமையாக மூழ்காம, மறுமைக்காக வேண்டி கடுமையாக பள்ளிக்க போய் இருக்காம, விடிய விடிய தொழுது இருக்காம, தூங்கு தொழுது என்ன அவங்க நாளாந்த செயற்பாடை செஞ்சுட்டு இஸ்லாம் சொல்லுகின்ற பிரகாரம் செஞ்சுட்டு தொழுதுட்டு என்ன ஊர்பலை கழுகாம, நாடகம் பார்க்காம, படங்கள் பார்க்காம, என்ன மற்றாக்களை பத்தி கோல் பேசாம என்ன இப்படி இருந்துட்டாயிண்டா திடீர்னு மௌத்தாகினாலும் சொர்க்கத்துக்கு போய்த்திருவாய். எனவே இபாதத் என்பது நல்லா அவனையை கொள்ளணும், தெளிவாக விளங்குங்க பிள்ளைகள். இபாதத் என்பது தொழுறது மாத்திரம் அல்ல, தொழுறது என்பது பிரதான இபாதத். ஆனா நாம படிக்கமா இல்லையா, இப்ப இது ஒரு இபாதத். ஆனா பிரதான இபாதத்துக்கு தடையாக இருக்கக்கூடாது. தொழாம நாம புல்லா அப்படியே படிச்சுட்டு இருக்கலாமா பிள்ளைகள்? இப்ப மகரிபுக்கு மகரிபு இல்ல, இஷா இல்ல, படிக்கலாமா? அப்ப என்ன செய்யணும், ரைட், அந்தந்த டைமுக்கு பிள்ளை அந்த டைம் ஒரு டைம் ஒன்று, லுஹருக்கு ஒரு டைம், அசருக்கு ஒரு டைம், மகரிபருக்கு ஒரு டைம், இஷாவுக்கு ஒரு டைம் ஒன்று. அந்த டைமுக்குள்ள எல்லா வேலையும் செஞ்சுட்டு உங்களோட ஏனைய செயற்பாடுகளை இஸ்லாம் சொல்கின்ற பிரகாரம் செஞ்சீங்கன்னா உங்களோட வாழ்வு சிறப்பான வாழ்வாக, செழிப்பான வாழ்வாக, சந்தோஷமான வாழ்வாக அமையும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. இதுதான் இஸ்லாத்தின் பார்வையில வாழ்வாகும். விளையாட்டா பிள்ளைகள், பாடம் எல்லாம் கிளியராமா? இப்ப பிள்ளை முதலாவது யூனிட் அல்ஹம்துலில்லாஹ் முடிச்சுட்டா. முதலாவது அழகு சின்ன ஒரு பகுதியா பிள்ளைகளா. 2வது அழகு பெரிய பகுதி. ஏன்னா அதுல முக்கியமான தலைப்புகள் இன்ஷா அல்லாஹ் கிளியர் பண்ணி தருவேன். இந்த முத்தஸிலாக்கள் அதே மாதிரி ஷியாக்கள் இப்படியான நிறைய சிக்கல்கள் எங்க பிள்ளைகளுக்கு இருக்குது. ஏன்னா அதுல முக்கியமான பகுதி, கஷ்டமான பகுதிகள் இருக்குமே, நான் ஃபுல்லா அழகா சட்டப்படியா கிளியர் பண்ணி தருவேன். அதெல்லாம் யோசிக்க தேவையில்ல. சரிதான் பிள்ளைகள்? அதே மாதிரிமா பாஸ் பேப்பர் கேள்வி எல்லாம் அழகா உங்களோட டியூப்ல போட்டிருக்கிறேன். அந்த அடிப்படையில படிங்க பிள்ளைகள். 2023 2024 ஆண்டு அந்த கேள்வியை நீங்க அதே கேள்வியை பாடமாக்க வேண்டாம். ஆனா டியூட்ல போட்டிருக்கேன். ஏன்னா அந்த சிஸ்டங்களை கட்டாயம் பார்த்து கொள்ளுப்போம். 2023 22 எப்படி கேள்வி எடுக்காங்க, இதே மாதிரிதான் இனி வரும் கேள்வி என்ற முறையை படிச்சு கொள்ளுப்போம். அதே கேள்வியை பாடமாக்க தேவையில்லை. ஆனா மற்ற பாஸ் பேப்பர் கேள்வியை நல்லா படிப்போம். சரிங்களே? மற்றதெல்லாம் நல்லா படிங்கோ என்ற விஷயத்தை தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும். சரிதான் பிள்ளைகள்? நல்லா படிங்கம்மா. நம்பிக்கை ஒன்று வருதா பிள்ளைகள்? A+ எடுக்கலாமா? எங்கட பிள்ளைகள் மாஷா அல்லாஹ், அந்த எங்கட பிள்ளைகளுக்கு இன்ஷா அல்லாஹ்
கட்டாயம் இன்ஷா அல்லாஹ் எடுக்கலாம். பயப்பட வேண்டாம். சும்மா அழகா சிலபஸ பிள்ளைகள் மார்க்ஸ் சிஸ்டத்தோட அழகா கொண்டு போவேன். நான் சொல்ற சிஸ்டங்களை ஃபாலோ பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் வெற்றி அடையலாம். நல்லா படிங்கோ. சேருக்காக வேண்டி துவா செஞ்சு கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் துவா செய்யறேன். சரிதான் பிள்ளைகள்? அதே மாதிரி மற்ற பிள்ளைகளுக்கு கட்டாயம் பிள்ளைகள் இன்ஃபார்ம் பண்ணுங்க. செமினார் சம்பந்தமாக நீங்களும் படிக்கிற மாதிரி மற்ற பிள்ளைகளும் என்ன செய்ய வேண்டும்? படிக்கணும். படிக்க வேண்டும். அந்த போஸ்டர்கள் எல்லாம் உங்களோட குரூப்ல கிடைக்கும் போஸ்டர் எல்லாம் ஃபுல்லா ஷேர் பண்ணிடுங்கம்மா. மற்ற பிள்ளைகளுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. மற்ற பிள்ளைகளும் செமினார்ல கலந்து கொண்டு படிப்பாங்க. நல்லா படிங்க. முதலாவது யூனிட் முடிச்சு 2வது யூனிட் அடுத்த கிளாஸ்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிதான் பிள்ளைகள்? ரைட். இடையில பிள்ளை 4வது யூனிட் அல்லது 3வது யூனிட் போயிட்டு போல செகண்ட் இயர் டியூட்டா அனுப்புவேன். 6வது அலகுல இருந்து 10வது அலகு வரும் வரைக்கும் டியூட்டை உங்களோட குரூப்ல அனுப்பு. சரிதான் பிள்ளைகள்? ரைட். ஓகே பிள்ளை, அப்ப இன்ஷா அல்லாஹ்மா போயிட்டு வார சந்திப்போம். ஜஸாக்கல்லாஹு ஹைர். துஆ செஞ்சு கொள்ளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி.